வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கவிதா பேசுகிறேன். வெல்கம் டு வெல்டியூன் நம்ம வீடு. வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் உங்களுக்கு கொடுக்க போகிற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கற்பூரவல்லின்ற ஒரு அருமையான ஹெர்பல் செடியை பற்றி தாங்க. இதை பற்றி நீங்கள் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க. இது வந்து என்னென்ன பயன்கள் தரும் நம்ம பார்க்கலாம் வாங்க. இதோட சயின்டிஃபிக் நேம் பார்த்திங்கன்னா கோலியஸ் ஆம்பாய்னிகஸுங்க. இது வந்து ஒரு மின்ட் ஃபேமிலி, அதாவது புதினா ஃபேமிலியை சேர்ந்ததுங்க. கொஞ்சம் காரமாக தான் இருக்கும், பட் ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. கோல்டு அண்ட் காஃபுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அதை தவிர எதுக்கெலாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்திங்கன்னா, இது வந்து ஆஸ்மா பேஷண்ட்டுக்கு வந்து ட்ரீட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுங்க. ஃபீவருக்கு, அப்புறம் வெயிட் லாஸ்க்கு நம்ம முக்கியமாக யூஸ் பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து க்ரே ஹேரை மாற்றுன்னு சொல்கிறாங்க. உண்மை தான், ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. அதே மாதிரி டேண்ட்ரஃப்க்கு யூஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் ஹேர் க்ரோத் இல்லை அப்படின்னா கூட இதை நீங்கள் வந்து சாப்பிட்டிங்கன்னா ஹேர் க்ரோத் வரும் அப்படின்றாங்க. ஸோ இதை வந்து நான் உங்களுக்கு வந்து செய்முறையில் எப்படி பண்ணலான்னு நான் இன்றைக்கி சொல்லித்தர போகிறேங்க. இது வந்து கோல்ட் அண்ட் காஃபுக்கு வந்து ரொம்பவே யூஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ எப்படி நான் வந்து 6 மாத குழந்தைக்கு எப்படி யூஸ் பண்ணணும், அதாவது 6 மாதத்துக்கு அப்புறம் இருக்கிற குழந்தைக்கு எப்படி யூஸ் பண்ணணும், அதே மாதிரி பெரியவங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான யூசேஜ் வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேங்க. ஸோ இதுலேருந்து நம்ம இப்போ வந்து ஒரு 7 இலையை பொரிச்சிக்கலாங்க. இது வந்து எங்கள் வீட்டில் நான் வளர்த்துனதுங்க. ஸோ இதுலேருந்து நான் ஒரு 7 இலையை வந்து நான் பொரிச்சுக்கிறேங்க. ஓகேங்க, நம்ம வந்து இது எப்படி நம்ம இந்த 7 இலையும் அப்புறம் நம்ம இன்னொன்று சேர்த்து எப்படி நம்ம இந்த கோல்டையும் காஃபி விரட்டுறதுன்னு பார்க்கலாம். வாங்க போகலாம். ஸோ நான் இப்போ ஒரு பவுல் எடுத்துட்டேன். அதில் வந்துட்டு இந்த 7 மின்ட்டை போடுறேங்க. இந்த 7 மின்ட்டை போட்டுட்டு நம்ம வாஷ் பண்ணிக்கலாங்க. ஸோ நான் வந்து 7 லீவ்ஸ் எடுத்திருக்கேங்க. அதோட நான் வந்து அஞ்சரை பெட்டியிலேருந்து ஒரு 10 பெப்பர் கார்ன்ஸ் எடுத்து இதில் போட்டுருவேங்க. ஸோ இன்னும் ஒரு சின்ன டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சரை பெட்டிக்குள்ளே வைக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரை கீழே வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரீயூஸ் பண்ணும்போது ஈஸியாக இருக்குங்க. கீழெல்லாம் வந்து இப்போ சப்போஸ் மசாலா ஐட்டம்லாம் போட்டு வைக்கிறீங்கன்னா கொஞ்சம் எடுக்கும்போது மறுபடியும் அந்த பாத்திரத்தில் கழுவுறது ரொம்ப கஷ்டங்க. அதுக்கு இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணிட்டிங்கன்னா இதை அழகாக தொடச்சிட்டு மறுபடியும் நான் இதை வந்து வச்சுக்குவேங்க. ஸோ இது வந்து ஒரு சின்ன டிப்பு. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு இதை என்ன பண்ணணும்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த மாதிரி மிக்சிக்குள்ளே போட்டுருங்க. அந்த தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம். மிக்சிக்குள்ளே போட்டு நம்ம இப்போ கிரைண்ட் பண்ணிடலாங்க. ஸோ இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேங்க. இதை வந்து ஒரு நாளில் 1லேருந்து 3 டைம் வரைக்கும் நீங்கள் சாப்பிட்ணுங்க. அதாவது காலையில், மதியானம், நைட்டு அந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க. இப்படி சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற இந்த கோல்டு அண்டு காஃப் வந்து ரிலீவ் ஆயிருங்க. இது வந்து பெரியவங்களுக்கு. இதே வந்து 12 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இது கொடுக்கலாம். ஆனால் 6 மாதத்துலேருந்து 12 மாதம் வரைக்கும் இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து நான் இப்போ இன்னொரு டிப் உங்களுக்கு சொல்லித்தரேங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ 6 மாத குழந்தைக்கு எப்படி பண்ணணுன்னா, இதே மாதிரி ஒரு 3 லீவ்ஸ் எடுத்திருக்கேங்க. இதை நான் என் பாப்பாவுக்கு ரெகுலராக கொடுக்குறதுங்க, கோல்ட் அண்ட் காஃப் வந்துச்சுன்னா. ஸோ இந்த லீஃபெல்லாம் எடுத்து நான் என்ன பண்ணுவேன்னா, அடுப்பில் வந்துட்டு தோசைக்கல்லை வந்து சூடு பண்ண வச்சுருக்கேங்க. இதில் வந்துட்டு நான் வந்து இப்படி போட்டுருவேங்க. போட்டுட்டு இது எப்படி கொடுக்கணுன்னா, இது நல்லா சுடணுங்க. இதை நல்லா 2 பக்கமும் சேர்த்தி நல்லா சுட வச்சுட்டு இதை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு வந்து எப்போ வெறும் வயிற்றில் கொடுக்கணுங்க. காலையில் 6 மாதத்துலேருந்து இருக்கிற குழந்தைங்க. ஏன்னா 6 மாதம் வரைக்கும் நீங்கள் குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் வந்து தாய்ப்பால் தாங்க கொடுக்கணும். அதை தவிர தண்ணி கூட கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் தாய்ப்பாலே கொடுங்க. தாய்ப்பாலுக்கு சிறந்தது வேறு எதுவுமே கிடையாது. நீங்கள் வந்து இந்த மாதிரி சுட வச்சுட்டு, ஸோ இதோட சாரை வந்து வெறும் வயிற்றில் காலையில் குழந்தைக்கு வெறும் வயிற்றில் கொடுக்கும். ரொம்பவே யூஸ்ஃபுல்லானதுங்க. சளியை வந்து அப்படியே முடிச்சிருங்க. நெஞ்சு சளியாக இருந்தாலும் சரி எதுவாக. இப்போ எவ்வளோ சாறு வந்திருக்கு பாருங்கள். ஸோ உங்களுக்கு வேணும்னா இன்னுமே நீங்கள் வாட்டி இந்த மாதிரி ஜூஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து உங்களுக்கு சாம்பிளுக்காக ஒரு 2 இலையை வந்து பண்ணி காட்டினேன். உங்களுக்கு நிறையா வேணும்னா நீங்கள் வந்து நிறையா சாறு எடுத்துக்கலாங்க. இன்னும் கொஞ்சம் லீவ்ஸ் கூட போடலாம். இது வந்து ஒரு 6 மாத குழந்தைக்கு இது கரெக்டாக இருக்குங்க.
பார்த்திங்கன்னா எத்தனை எம்எல் வந்திருக்கு. நீட்டாக வாஷ் பண்ணியிருக்கணுங்க கை எல்லாமே, ஏன்னா குழந்தைக்கு கொடுக்குறது. ஸோ உங்களோட இன்ஃபெக்ஷன் எதுவும் பாப்பாவுக்கு போயிடக்கூடாது. இது கிட்டத்தட்ட ஒரு 5 எம்எல்க்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க. ஒரு 3 ml ஆர் 4 ml இருக்குங்க. ஸோ இதை நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் பாப்பாவுக்கு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு கோல்டு அண்ட் காஃப்லேருந்து ரிலீஃப் கிடைக்குங்க. ஸோ இந்த ஒரு தான் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ மக்களே.